ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள்: உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையே அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த புத்தாண்டில் நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும் இந்த புத்தாண்டில் உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் கோவிட் பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் சதவீதம் 95.82 அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் இயக்கத்தின் கீழ் இந்த ஆண்டில் 22 திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டதாக ஜல்சக்தித்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையே அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த புத்தாண்டில் நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தமது கருத்துக்களை அகில இந்திய வானொலி வாயிலாக நாட்டு மக்களிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பானது. இதில் உரையாற்றிய அவர், கோவிட் பாதிப்பு சூழலில் உலகம் முழுவதும் விநியோகச் சங்கிலியில் பல இடையூறுகள் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். ஆனால் அனைத்து சிக்கல்களின் வாயிலாகவும் நாடு புதிய பாடத்தை கற்றது என்றும் சுயசார்பு என்ற திறனை நாடு பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா என்ற அடிப்படையில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் உலகத்தரம் வாய்ந்தவையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் கூறினார். இன்று மீண்டும் நாட்டு மக்களிடம் வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். நீங்கள் ஒரு பட்டியலை தயார் செய்யுங்கள். அன்றாடம் நாம் பயன்படுத்தும் பொருட்களை எல்லாம் சற்று ஆய்வு செய்யுங்கள். இவற்றில் அயல்நாட்டு தயாரிப்புகள் எப்படி நம்மை அறியாமலேயே நமது வாழ்க்கையில் நுழைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். ஒரு வகையில் இவை நம்மை பிணைத்திருக்கின்றன. இவற்றுக்கான இந்திய மாற்றுக்களை தெரிந்து கொண்டு இனிமேல் நாம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்தியர்களின் உழைப்பிலே உருவாக்கம் பெற்ற பொருள்களையே பயன்படுத்துவோம் என்று முடிவு செய்து கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ளுகிறோம் இல்லையா? இந்த முறை நமது தேசத்தின் பொருட்டு நாம் கண்டிப்பாக இப்படி ஒரு உறுதியை செய்து கொள்வோம். நாட்டில் சிறுத்தை புலிகளின் எண்ணிக்கை 2014 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 60% அதிகரித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் சிறுத்தை புலிகள் ஆபத்துகளை எதிர்கொண்டு வருவதாக கூறிய அவர், இந்த சூழலில் நமது நாட்டில் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். சிங்கங்கள், புலிகள் மற்றும் நாட்டின் வனப்பரப்பு அதிகரித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அரசும் பொதுமக்களும் வன உயிரினங்கள் பாதுகாப்பில் இணைந்து செயல்படுவதே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் கோவையைச் சேர்ந்த காயத்ரி என்ற பெண் பாதிக்கப்பட்ட ஒரு நாய்க்காக சக்கர நாற்காலியை வடிவமைத்ததையும் பிரதமர் குறிப்பிட்டார். அனைத்து உயிர்களிடமும் கருணை செலுத்தும் உள்ளம் இருந்தால் மட்டுமே இதுபோன்ற பணிகளில் ஒருவர் ஈடுபட முடியும் என்று அவர் பாராட்டு தெரிவித்தார். விழுப்புரத்தைச் சேர்ந்த தமிழ் ஆசிரியை ஹேமலதா பற்றியும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். கோவிட் பாதிப்பு சூழலிலும் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க புதிய வழிமுறையை அவர் கையாண்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆசிரியை பற்றி நான் படிக்க நேர்ந்தது. NK ஹேமலதா என்ற இவர் விழுப்புரத்தில் ஒரு பள்ளியில் உலகின் மிகத் தொன்மையான மொழியாம் தமிழை பயிற்றுவித்து வருகிறார். கோவிட்-19 பெருந்தொற்று நிலவும் வேளையிலும் தனது பயிற்றுவித்தலுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார். இவருக்கு முன்னால் கண்டிப்பாக சவால்கள் இருந்தன. ஆனால் இவர் ஒரு நூதனமான வழிமுறையை கைக்கொண்டார். இவர் படிப்பின் அனைத்து 53 அத்தியாயங்களையும் பதிவு செய்தார். அனிமேட்டட் வீடியோ, இயங்குபட காணொளிகளை ஏற்படுத்தி இவற்றை ஒரு பென்டிரைவ் கருவி வாயிலாக தனது மாணவர்களுக்கு விநியோகம் செய்தார். இதனால் இவருடைய மாணவர்கள் மிகுந்த பயன் பெற்றார்கள். இந்த அத்தியாயங்களை கண்ணால் கண்டு புரிந்து கொள்ள முடிந்தது. தமிழகத்தைச் சேர்ந்த 92 வயது முதியவரான ஸ்ரீனிவாசாச்சாரியார் பற்றியும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நல்ல புலமை பெற்ற அவர் 86 வயதில் கணிப்பொறி இயக்குவதை கற்று அதன் வாயிலாக நூல்களை எழுதி வருவதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். குங்குமப்பூ பல நூற்றாண்டுகளாக காஷ்மீரின் கலாச்சாரத்தோடு இணைந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு மே மாதத்தில் காஷ்மீர் குங்குமப்பூவுக்கு புவிசார் குறியீட்டு அங்கீகாரம் கிடைத்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இது சிறந்த நறுமணம் உடையது என்றும் பல வகையான மருத்துவ குணங்கள் உடையது என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் நிறைவான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்கும் குங்குமப்பூ பிற நாடுகளின் குங்குமப்பூவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்று அவர் குறிப்பிட்டார். தற்போது இதன் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாகவும் சுயசார்பு இந்தியாவின் முயற்சிகளை இது மேலும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். குங்குமப்பூ விவசாயிகளுக்கு இதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தேசம் எத்தனையோ தியாகங்களை புரிந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். குரு கோவிந்த் சிங்கின் புதல்வர்களான ஜோராவர் சிங் மற்றும் ஃபத்தே சிங் ஆகியோரின் உயிர் தியாகம் பற்றியும் பிரதமர் குறிப்பிட்டார்.
இந்த உயிர் தியாகங்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக மக்கள் மனதில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தேக் பகதூரின் உயிர் தியாகம் பற்றியும் தமது உரையில் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற உயிர் தியாகங்களே நாட்டை பாதுகாத்து வைத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தூய்மை இயக்கத்தை மேலும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மக்களை கேட்டுக் கொண்டார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து அதன் பாதிப்புகளிலிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியையும் மக்கள் இந்த புத்தாண்டில் ஏற்க வேண்டும் என்று பிரதமர் கூறினார். மன் கி பாத் உரையில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் சதவீதம் 95.82 அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 21,430 பேர் குணமடைந்துள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதிதாக 18,732 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 279 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2,78,690 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் அதிகபட்சமாக 63,927 பேரும், மகாராஷ்டிராவில் 59,223 பேரும் சிகிச்சையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று ஒரே நாளில் 9,43,368 மாதிரிகள் நாடு முழுவதும் பரிசோதிக்கப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் கூறியுள்ளது. இந்த ஆண்டில் கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் இயக்கத்தின் கீழ் 22 திட்டப்பணிகள் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாசு தடுப்பு, பல்லுயிர் பெருக்கம், கழிவுநீர் அகற்ற உள்கட்டமைப்பு போன்ற பணிகளுக்காக மேலும் 17 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த திட்டப்பணிகள் அனைத்தும் 557 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5,334 அணைகள் இருப்பதாகவும், அணைகளின் எண்ணிக்கையில் சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் இந்தியா இருப்பதாகவும் அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் 411 அணைகள் தற்போது கட்டப்பட்டு வருவதாகவும் ஜல்சக்தித்துறை தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேதி வரும் 31ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான முக்கிய அறிவிப்பை அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு வெளியிடவுள்ளதாக டுவிட்டரில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கமாக செய்முறை தேர்வுகள் ஜனவரி மாதத்திலும், எழுத்துத் தேர்வு பிப்ரவரி மாதத்திலும் தொடங்கி மார்ச் மாதத்தில் நிறைவடையும். கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை தேர்வுகளை நடத்த வாய்ப்பு இல்லை என்று பொக்ரியால் ஏற்கனவே அறிவித்திருந்தார். தமிழகத்தில் சுமார் 30 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை அஇஅதிமுக வழங்கியிருப்பதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். அனைவருக்கும் எளிதில் மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் 2000 மினி கிளினிக்குகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் மருத்துவ இடங்கள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதையும் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். குடிமராமத்து பணிகள் வாயிலாக தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு அதிக அளவில் நீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சென்னை நகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அஇஅதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் அவர் இக்கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைத்தார். இக்கூட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வமும், அவைத்தலைவர் மதுசூதனன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றுள்ளனர். பிரிட்டனில் பரவி வரும் புதிய வகை கோவிட்-19 பாதிப்பு முதன்முறையாக ஸ்பெயினிலும் கண்டறியப்பட்டுள்ளது. பிரிட்டனிலிருந்து மேட்ரிட் திரும்பியோர்களில் 4 பேருக்கு புதிய வகை கோவிட்-19 உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அரசு கூறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30க்கு இப்போட்டி தொடங்குகிறது. மெல்பர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர முடிவில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 82 ரன் பெற்று முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையே அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த புத்தாண்டில் நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும் இந்த புத்தாண்டில் உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் சதவீதம் 95.82 அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் இயக்கத்தின் கீழ் இந்த ஆண்டில் 22 திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டதாக ஜல்சக்தித்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது.
இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.